இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழா காலத்தின் மிக முக்கியமான பெருவிழாவான ஆண்டவரின் விண்ணீர்ப்பு பெருவிழாவை தி அசென்ஷன் ஆஃப் த லார்ட் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தெழுந்த 40 நாட்களுக்கு பிறகு தம்முடைய சீடர்கள் காண விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்த நிகழ்வு கிறிஸ்துவின் பணியின் நிறைவையும் திருவையின் தொடக்க பணியை குறிக்கிறது. விண்ணீர்ப்பு என்பது இயேசுவை விட்டு நம்மை விட்டு பிரிவதை குறிக்கிறதா, அல்லது புதியதொரு பிரசனத்தை ஆரம்பிக்கிறதா? விண்ணேற்ற பெருவிழாவுக்கு பிறகு நம்முடைய பொறுப்பு என்ன? இயேசுவின் மாட்சி நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு தாக்கம் செலுத்த வேண்டும் என்று இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை வழியாக நாம் தியானிப்போம். விண்ணகம் சென்றவர் தூய ஆவியின் வல்லமை இந்த முதல் வாசகத்திலே விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. அத்துடன் அவருடைய விண்ணேற்றம் சீடர்களுக்கு ஒரு பயணியின் தொடக்கம் என்பதை உணர்த்துகிறது. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்ற வார்த்தை நமக்கு மிகவும் ஆறுதலை தருகிறது. தூய ஆவியின் வல்லமை, இயேசுவின் விண்ணேற்றம் சீடர்களை புதிய பணியை தொடங்க ஆயத்தப்படுத்துகிறது. அந்த பணிக்கு தேவையான வல்லமை தூய ஆவியின் வழியாகவே கிடைக்கும் என்று அவர் உறுதி அளிக்கிறார். சாட்சிய வாழ அழைக்கிறார். இயேசுவின் கட்டளை உலகின் கடையெல்லைகள் வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்பதாகும். இயேசு இப்போது விண்ணகத்தில் இருப்பதால் அவரை காணும் பொறுப்பு சீடர்களிடம், அதாவது திரு அவையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இப்பணியினுடைய வல்லமையும் வரையறுக்கப்படுகிறது. திரு அவையின் பணி ஒரு உள்ளூர் பணி அல்ல, அது உலகின் கடையெல்லை வரை பரவியுள்ள பணியாகும். இது நம் அனைவருக்கும் நற்செய்தி பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. நம்முடைய அன்பான ஒருவர் வெளிநாட்டுக்கு பணிக்கு செல்லும் போது நாம் கவலை அடைகிறோம். ஆனால் அங்கே அவர் நமக்காக பணி செய்கிறார் என்ற எண்ணத்தில் ஆறுதல் பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்து விண்ணகத்துக்கு சென்றது நமக்காக ஒரு ஓட்டத்தை ஆயத்தம் செய்யவும், அங்கிருந்து நமக்கு தூய ஆவியின் வல்லமை அனுப்பவுமே. ஒருவர் நம்முடைய பிள்ளைகளோ பெரியோர்களோ பெற்றோர்களோ வெளிநாட்டுக்கு செல்லும் போது கவலைப்பட்டாலும் அவர் அங்கு சென்று நல்ல முறையில் சம்பாதித்து நன்றாக இருந்தார் என்றால் நமக்கு மகிழ்ச்சி தானே. அதுபோல விண்ணக பிறப்பும் அப்படியாக இருக்கிறது. வெற்றி உயர்ந்த இடம் கிறிஸ்துவின் மாட்சி. 2ஆம் வாசகம் கிறிஸ்துவனுடைய இயேசுடைய விண்ணேற்றம் அவருடைய மாட்சி மற்றும் அதிகாரத்தின் உச்சக்கட்டம் என்ன என்பதை விளக்குகிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம். தம் ஆற்றல் மிக்க வல்லமையை கொண்டு அவர் கிறிஸ்துவுடன் செயல்பட்டு இருந்த அவரே சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் நம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்க செய்கிறார் என்ற வார்த்தை நமக்கு உறுதியை தருகிறது. வலப்பக்கம் வீற்றிருக்கிறார், கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்க செய்தார் என்பது கிறிஸ்து முழு அதிகாரம் மாட்சிமை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கு மேலாக என்பது கிறிஸ்து எப்போதும் எல்லா உலகியல் மற்றும் ஆன்மீக அதிகாரங்களுக்கும் தலைமைக்கு மேலாக இருக்கிறார். திரு அவை என்னும் உலகுக்கு அவரே தலை என்பதால் திரு அவை என்பதற்கும் திருச்சபை எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்பது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்த மாபெரும் வெற்றியில் நாம பங்கு பெறுகிறோம். இந்த நம்பிக்கை நம்முடைய இதய கண்களை திறந்து கடவுளின் பேரன்பையும் வல்லமையும் அறிய நமக்கு அது உதவுகிறது. இங்கே ஒரு சமூக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் அதிகாரமும் வல்லமையும் கொண்டிருப்பவர்களை பார்த்து நாம் அஞ்சுகிறோம் அல்லது வியப்படைகிறோம். இயேசுவே அனைத்து அதிகாரங்களுக்கு மேலானவர் என்று நம்புவதால் நாம் இந்த உலகின் தற்காலிக அதிகாரங்களுக்கோ அநீதிகளுக்கோ பயப்பட வேண்டியது இல்லை. கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக வாழும்போது நமக்கு முடிவில்லாத வாழ்வின் ஆளுகை உறுதி செய்யப்படுகிறது. கட்டளை கொடுக்கிறார். கடைசி வரை நான் உங்களோடு இருப்பேன் என்கிற வாக்குறுதி கொடுக்கிறார். அதைவிட வேறு என்ன வேண்டும்? நற்செய்தி வாசகத்தை தான் படிக்கிறோம். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு முன் அவர் சீடர்களுக்கு அளித்த மாபெரும் கட்டளை, தி கிரேட் கமிஷன், அதை பற்றி கூறுகிறது. மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம். இது விண்ணேற்ற பெருவிழாவின் செயல்பாட்டு பகுதி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் கடைபிடிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதுதான் நம்முடைய பணி. இறையியல் பார்வை என்ன? எல்லா காலத்திலும் பிரசன்னம். மாபெரும் கட்டளை கொடுக்கிறார். இயேசுவின் விண்ணேற்றம் நற்செய்தி அறிவிக்கும் பணியை நிறுத்தவில்லை, அது அவரால் அனுப்பப்பட்ட பணியை தொடங்குகிறது. இந்த உலகளாவிய பணியை நிறைவேற்ற 3 படிநிலைகளை சீடராக்குதல், திருமுழுக்கு கொடுத்தல் மற்றும் கடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தல்
சீடராக்குதல், திருமுழுக்கு கொடுத்தல் மற்றும் கடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தல் என்கிற நிலைகளை கொடுக்கிறார். இயேசு நம்முடைய கட்டளையின் முடிவில், இதோ நான் உலகின் இறுதி வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று உறுதி அளிக்கிறார். இதுவே விண்ணக பெருவிழாவின் ஆறுதல் செய்தி. இயேசு உடல் ரீதியாக உங்களிடம் இல்லாவிட்டாலும் அவர் தூய ஆவியின் வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நிரந்தரமாக நம்மோடு என்று இருக்கிறார். எல்லா மக்களும், திருச்சபையின் பணி ஒரு குறிப்பிட்ட இனம், மொழி அல்லது சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, என் ஜாதி என் மக்கள் மட்டுமல்ல, இது எல்லா மக்களிடத்தாருக்கும் உரியது. நாமும் கிறிஸ்துவை கடைப்பிடிக்க கற்றுக் கொடுக்கும் சீடர்களாக வேண்டும். ஒரு ஆசிரியர் தம்முடைய அறிவு மற்றும் ஒழுக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது போல நாமும் நம்முடைய நம்பிக்கை, நீதி, அன்பு, இரக்கம் இவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கற்றல் பணி முழுமை பெற இயேசு இறுதி வரை நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வு தேவை. அதிலே உறுதிமொழி எடுப்போமா? ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தி அங்கிருந்து ஒரு வல்லமைக்காக காத்திருக்கும் பெந்தெகோஸ்து பின் உலகிற்கு சென்று பணியாற்றவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருத்துதர்களைப் போல தூய ஆவின் வல்லமையை பெற ஜெபத்தில் உறுதியாயிருப்போம். பவுலின் அறிவுரைப்படி அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்று விசுவாசித்து அச்சமின்றி நம்முடைய விசுவாச வாழ்வில் வாழ்வோம். இயேசுவில் மாபெரும் கட்டளை ஏற்றுக்கொள்வோம். சீடராக்குதல், திருமுழுக்கு கொடுத்தல் மற்றும் கடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தல், ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தல் என்ற பணியில் இயேசு உலகின் இறுதி வரை நம்மோடு இருக்கிறார். என் நம்பிக்கையோடு உறுதியோடு பணியாற்றுவோம். விண்ணேற்றமடைந்த கிறிஸ்து நமக்கு அளிக்கும் வல்லமைக்காக காத்திருப்போம். அவர் வழியிலே நாம் சீடராவோம். திருமுழுக்கு மற்ற வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை கடைப்பிடித்தல் சீடராய் வாழ்வோம். அன்பிலும் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற மன உறுதியோடும் துணிந்து பயணிப்போம்.